ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் முகபத் ராய். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸ் எடுத்தும் கூட. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது, இது மாதிரி என்னோடய ஸ்டடீஸ் இருந்ததுனால எடுக்க முடியல. இன்றைக்கி தான் பிரதர் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். என்ன இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டும் சரி, ஜேஇ ஆஸ்பிரண்ட்டும் சரி, எந்த ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த மேத்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த இதில் வர ஃபிசிக்ஸில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பேசிக் மேத்ஸ். இந்த பேசிக் மேத்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கு. நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ஃப்ராக்ஷன்ஸு, ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், பர்சன்டேஜ், ட்ரிக்னாமெட்ரி, பேசிக் கால்குலஸ், பேசிக் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், இந்த ஸ்லோப்பு, இந்த மாதிரியான எங்கெங்கே இதெல்லாம் தேவைப்படுது, ஃபிசிக்ஸில் எதெல்லாம் அப்ளை பண்ணுவோம், அந்த ரொம்ப பேசிக்கானது மட்டும்தான் நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். இந்த பேசிக் மேத்மெட்டிக்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். சரி, அவ்வளோதான். நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிக்கிறேன். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், பிஏஎஸ்ஐசி, பேசிக், எம்ஏடிஹெச்இஎம்ஏடிஐசிஎஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ஃப்ராக்ஷன், ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், பர்சன்டேஜ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்சிஎம். சரி, எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் அந்த இதுக்கான மல்டிபிள் ரொம்ப லீஸ்ட் காமனாக இருக்கிற ஒரு மல்டிபிள் தான் எல்சிஎம். சரி, அவ்வளோதான். ரொம்ப பெருசாக அதெல்லாம் அது இல்லை. அதுக்கு காமனாக இருக்க மல்டிபிள் ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா புரிஞ்சிடும். அவ்வளோதான். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ங்கிறது அவ்வளோதான், சிம்பிளானது. சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறேன். சரியா? 32, 48, 64 இப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதோட எல்சிஎம் எனக்கு கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதெல்லாம் அதாவது லீஸ்ட் காமன் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறப்ப இதுக்கான பொதுவான ஒரு மல்டிபிள் இருக்கும், அது ரொம்ப கம்மியான மல்டிபிளாக இருக்கும். அந்த மல்டிபிள் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ பாருங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் இதுதான். போட்டுக்கிறோம், ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுறோம். 32, 48, 64 இப்படி எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைம் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இது எல்லாமே போகும். ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர், ப்ரைம் ஃபேக்டர் 32, 16, 16, 32, 16, 48, 24, 24, 48, 24. சரி, 64, 30, 30, 60, 4, 4, 2, 2, 4, 32. கரெக்டு தானே? 32, 32, 30, 60, 2, 2, 4. ஓகே, சரி. ஆமாம், இது 8 வருது, 2, 4. ஓகே, திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போகலாம். 8, 12, 32, 15, 2னா 1, 16. கரெக்டா? 16. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடலாம். ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டால் 4, இது எவ்வளவு? 6, 8. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடலாம். இது 2, இது எவ்வளவு? 3, இது 4. சரி, திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேயே போடலாம். ஏன்னா இங்கே பாருங்க 2, 4 இருக்கு. 3 அப்படியே இருக்கட்டும். இது எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், லீஸ்ட் காமன் மல்டிபிள் 2. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2, இது 1, இது 3, இது 2. திரும்பி ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடலாம். 2, இது 1, இது 3 அப்படியே இருக்கும். இது 1. இப்போ 3 எடுத்துக்கலாம். 1, 1, 1 இந்த வர வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா இதை எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். சரியா? அதாவது என்னது? 1, 2, 3, 4, 5, 6, அதாவது 2⁶ × 3 இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 2⁶ எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2⁶ என்னது? ஒரே செகண்டு. 2³ எவ்வளவு? 8 × 8 × 3, 8 8 64, 64 × 3. அதுதானே 2³ 8, 8 8 64, 64 × 3, 60னா 60, 180, 12, 180, 192. 192.
அப்போ இதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 192. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? 192ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 32, 48, இந்த 64 இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இருக்கிறதுலே கம்மியா, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதே கம்மியான மல்டிபிள் பண்றப்போ ஒரு நம்பர் வரும்னா அது 192 தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லலாம்? 2 4 4 16 32 32 6ஆல பெருக்குனா 192 வரும். 32 6ஆல பெருக்குனா 192 வரும். அதே மாதிரி 48 4 4 4 8 4 இது ஒரு 4 16 16 64 64 3ஆல பெருக்குனா 192 வரும். அப்போ இந்த 48 அந்த இதே மாதிரி தான். இந்த இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். 48க்கு டக்குன்னு நம்ம பார்த்தா தெரியல, அதனால வீடியோ போயிட்டு இருக்கு. இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள், வேற ஒன்றுமே இல்லை. அதாவது இதை மல்டிபிள் பண்றப்ப சின்னதா டக்குன்னு வர அந்த ஒரு மல்டிபிள். இந்த மல்டிபிள் எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எல்லாம் பயன்படும். எல்சிஎம் எடுக்க சொல்லுவாங்க. 2 ஃப்ராக்ஷன் இருக்குன்னா மேலே ஒரு எல்சிஎம். அப்போ அந்த எல்சிஎம் உனக்கு எடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா மேலே இந்த நம்பர் மல்டிபிள்னா ரெண்டுக்குமே டக்குன்னு இது எல்சிஎம்மா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். அதுக்காக பயன்படுறது இந்த எல்சிஎம்ங்கிறது. இதுதான் எல்சிஎம். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக 7th 6th பார்த்துருப்போம். அதனால் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் அவ்வளோ. இதுதான் எல்சிஎம்ங்கிறது. அடுத்தது ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? இதுல எப்படியே பார்ப்போம். இதே நம்பரு சரியா? HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் GCDன்னு சொல்லலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதுக்கு நான் டெக்னிக்ஸ் தான் சொல்லித்தரேன். நீங்கள் ரொம்ப ஒரு இன்டெப்த்தாக தான் இப்போ சொல்லித்தரேன். அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நீங்கள் எப்படின்னு கற்றுக்கிட்டீங்கன்னா அது போதுமானது MCQs எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எல்லா ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பேசிக்காக தெரியும். அப்படி தெரியாதவங்க இது பார்த்தா இதெல்லாம் போதுமானது. ஓகே ரைட்டு. அடுத்தது HCF. இதெல்லாம் ரொம்ப பேசிக். CF, LCM, HCF ரொம்ப பேசிக், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதே நம்பருக்கு HCF. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு நான் என்ன சொன்னேன், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரி, இப்போ HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுக்கு நம்ம ஃபேக்டர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பருக்கும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்பருக்கு பார்ப்போம், பார்த்துட்டு இதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஒரு 27. இந்த நம்பருக்கு வந்துட்டு நான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நான் பார்க்க போறேன். இப்போ பாருங்க, இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பண்றப்ப எப்படின்னா, இப்போ அதே மாதிரி எழுதிக்கலாம். LCM எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். 36 27ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 2. 2 போட்டு இதை நம்ம வந்து இது பண்ணி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபேக்டர், ஒரு எண்ணோட ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் இருந்தால் மட்டும் அதை பண்ண முடியும். இப்போ 36 இருக்கு, 27 இருக்கு. இதை நீங்க 2ஆம் வாய்ப்பாட்டில் நீங்க பண்ணீங்கன்னா 36 போயிடும், ஆனால் 27 போகுது. LCM பண்றப்ப அப்படி பண்ணிக்கலாம். LCM பண்றப்ப பார்த்தீங்கன்னா இது இப்போ இங்கே இது இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2ஆல பண்ணிட்டீங்கன்னா 36 வந்து என்ன ஆகும்? 15 15 30 6 3 3 6 18 வந்துடும். அங்கே 27 அப்படியே நம்ம இறக்கிடுவோம். அப்படியே நம்ம பண்ணிட்டு வந்து LCM நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் HCF பண்றப்ப என்னன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். இது ரெண்டுக்குமே ஃபேக்டர் இருக்கணும், ஏன்னா அது காமன் ஃபேக்டர். இங்கே இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர்னா கிடையாது. 36க்கு 2 ஃபேக்டரா இருக்கலாம், 27க்கு 2 ஃபேக்டர் இல்லை. 2ஆம் வாய்ப்பாட்டில் 27 வராது. இது ரொம்ப பேசிக், ரொம்ப இன்டெப்த்தாக நான் போக விரும்பல. இது நம்பர் தியரியில் வருது. அவ்வளவு இதாக 27 வந்துட்டு அங்கே காமன் ஃபேக்டராக வராது. அதாவது 2 வந்து 27 காமன் ஃபேக்டராக வராது. அப்போ இது ரெண்டுக்குமே வேற அடுத்த பிரைம் போகும். அடுத்த பிரைம் என்ன? 3. 3ஆம் வாய்ப்பாட்டில் இது ரெண்டுமே வரும் கண்டிப்பாக. 36 வரும், 27 வரும். அப்போ 36 3ஆம் வாய்ப்பாட்டில் இது பண்ணீங்கன்னா 30 வந்து எவ்வளவு? 10 தடவை, 6 வந்து 2 தடவை, 12 தடவை. சரி, 27 9 தடவை. சரி, திரும்ப 3ஆம் வாய்ப்பாட்டில் 12 வந்து எவ்வளவு? இப்போ போகும். 12 வந்து 4 தடவை, 9 வந்துட்டு 3 தடவை. சரி, கரெக்டா? ஓகே, 36 27 இது 12 வந்து 4 தடவை, 9 வந்து 3 தடவை. சரி, இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே இப்போ இதுக்கு நீங்கள் போடலாம். LCM எடுக்கிறப்ப போடலாம். இது 2 அப்படி போடலாம். ஆனால் HCFக்கு வந்துட்டு இதுக்கு நின்றுக்கணும். ஆனால் இதுக்கு 2க்கு அதுக்கப்புறம் நீ காமன் ஃபேக்டரே இல்லை. 4க்கு நீங்கள் 2 வச்சு பண்ணலாம், ஆனால் 3 பண்ண முடியாது. 3க்கு 3 ஆனால் 4 பண்ண முடியாது. 3க்கு 3 வச்சு பண்ணலாம், ஆனால் 4 பண்ண முடியாது. அப்போ இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் இல்லை. அப்போ இந்த இடத்துல HCF எடுக்கிறப்ப ஸ்டாப் பண்ணிக்கணும்.
ஸ்டாப் பண்ணிட்டு இது ரெண்டு எப்பவும் போல மல்டிபிள் பண்ணும் 3 into 3 which is equal to 9. சரியா? இதுதான். அப்ப இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குமே ஒரு ஹையஸ்ட் காமனா இருக்க ஒரு ஃபேக்டர், பெரிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா 9. இப்போ இது 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் போகும் 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் போகும். ஆனா 3 இதுக்கு காமன் ஃபேக்டர்னா அது லோவஸ்ட் காமன் ஃபேக்டர். நம்மளுக்கு தேவை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அடுத்த காமன் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வாய்ப்பாட்டில் இது ரெண்டு வருமானு பாத்தீங்கன்னா 27 வராது 36 வரும். சரிங்களா? 6 6 36 வரும். ஆனா 27 வராது. அடுத்த ஃபேக்டர் என்ன பாத்தீங்கன்னா 9. இந்த 3க்கு அடுத்தது 9ங்கிற ஃபேக்டர் தான் இந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்ப அந்த 9ங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதனால தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ங்கிறோம். 3 வரும். ஆனா 3 விட அடுத்தது 6 எல்லாம் வராது. ஆனா 9 வரும். அதுக்கு மேல போகாது. அவ்வளவுதான். இதுதான் இது ரெண்டுக்குமே இருக்கிறதான ஒரு ஹையஸ்டான காமனான பொதுவான ஃபேக்டர். சரியா? அதனால தான் இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது இதுக்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இப்படிதான். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப பேசிக். இதுல இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் ரொம்ப பேசிக். ஓகே, எல்சிஎம் முடிச்சாச்சு, ஹெச்சிஎஃப் முடிச்சாச்சு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா எல்சிஎம் முடிச்சாச்சு, ஹெச்சிஎஃப் முடிச்சாச்சு. அப்படி டக்குன்னு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ரைட். எல்சிஎம் முடிச்சாச்சு, ஹெச்சிஎஃப் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரிங்களா? ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ்ல தான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் மேலேயே அவங்களுக்கு அந்த வெறுப்பு வரும். மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட், அது மேலே வெறுப்பு வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியறதில்ல. சரி, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரியணும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் இது பேசிக், ரொம்பவுமே வந்து எப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாமே. இது இருந்தால் இதுதான் பேஸு. இது இருந்தால் தான் நீ ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, ஜெய் நீட்டு என்ன படித்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணும். தெரியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு தெரியுங்க சார், நான் இதெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்க வேண்டாம், இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். அடுத்தடுத்து வர அந்த சீரீஸில் வர கொஞ்சம் ஹையர் லெவல் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ். நிறைய பேர் இதில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியாமல். ஓகே, இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன்ஸ். சரி, டாபிக் கூட போகலாம். ஃப்ராக்ஷன்ஸ், FRACTIONS, ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P/Q ஃபார்மில் இருக்கும். அதான் ஃப்ராக்ஷன்ஸ். P/Q ஃபார்ம்னா அவ்வளோதான். P/Q இந்த ஃபார்மில் இருக்கும். மேலே P இருக்கும், கீழே Q இருக்கும். இந்த ஃபார்மில் இருக்கும். இதுதான் ஃப்ராக்ஷன்ஸ். சரி, இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்னு இருக்குது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், PROPER, ப்ராப்பர், FRACTION, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, அடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, அடுத்தது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், MIXED, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரி, அதுக்கப்புறம் வந்து ஹோல் நம்பரையும் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதலாம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக். அது அட்வான்ஸான டாபிக்னு இல்லை, அவ்வளோதான். ஹோல் நம்பர் அவ்வளோதான். அது ஹோல் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது ஹோல் நம்பர், அதாவது வந்துட்டு ஒரே நம்பர் இதாக இருக்கும். அது ரொம்ப இதாக போக வேண்டாம். இதுதான் நம்மளுக்கு இங்கே தேவையானது. ரொம்ப முக்கியமாக பிரச்சனை வர்றது என்னன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் நிறையா பேருக்கு அந்த ஆப்ரேஷனில் பிரச்சனை வரும். சரிங்களா? இப்போ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரைட்டு. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? சரி, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனுக்கான அர்த்தத்தை அது கொண்டு இருக்கும். அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது P/Q இருக்கு அப்படின்னா Q greater than P. புரியல சார், புரியல ப்ரோ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ 5/8 இப்படின்னு இருக்குன்னா இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன் இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா 5 பாருங்க, 5 சின்ன, 8 விட 5 சின்ன நம்பர். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் அதுதான். ஏன் அதை ஒரு ஃப்ராக்ஷன் சொல்ற ஹோல் நம்பரை நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா அதை அதை ஃப்ராக்ஷனை நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வைங்களா, டெசிமலில் தான் இருக்கும் முடியும், ஒரு ஹோல் நம்பராக இருக்காது. அதனால தான் அதை ஃப்ராக்ஷனாகவே நம்ம நிறுத்தியிருக்கோம். அது ஒரு ஹோல் நம்பர், முழு எண்ணாக இருக்காது. 1 2 3 4 5 அந்த மாதிரி முழு எண்களாக அந்த இது இருக்காது. அது அதுக்கு பதிலாக ஒரு டெசிமலில் 0 பாயிண்ட் அந்த மாதிரி, இல்லைன்னா
வேற ஏதாவது ஒரு நம்பர் 6 ஏதோ 5ஓ 6ஓ வந்துட்டு அதுக்கு பின்னாடி பாயிண்ட் வச்சு டெசிமலில் தான் போகும் போலயே ஒரு பர்ஃபெக்ட் நம்பராக இருக்காது. அந்த பர்ஃபெக்ட் நம்பர் பேர் தான் ஹோல் நம்பர். அந்த நம்பராக இருக்காது. அதனால தான் அந்த ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக இருக்குது. இதுதான் ப்ராப்பராக இருக்கு பாருங்க. ஏன் ப்ராப்பராக இருக்குன்னா 5 கீழ் 8 இதை வகுத்தீங்கன்னா எப்படி பார்த்து 0 அந்த இதில் தான் போகும். அப்போ இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இது இப்போ அழிச்சிட்டு நான் சொல்கிறேன் ஒரே செகண்டு. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். டக்குன்னு பார்க்கணும்னா கூட அழிச்சது வந்து பார்க்கணும்னா பின்னாடி ஓட்டி பார்த்துக்கோங்க. சரி ரைட்டு. இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்க்கணும்னா இப்போ P/Q அதே தான். Q இல்லை சரி P வந்து கிரேட்டர் தென் Q தான் எப்போவுமே வந்து அதாவது டினாமினேட்டர் தான் எப்போவுமே வந்து நியூமரேட்டரை முடிவெடுக்கக்கூடியதே டினாமினேட்டர். அதனால அது பெரிய டினாமினேட்டர். சரி இப்போ வந்துட்டு P/Q P வந்து கிரேட்டர் தென் Q. அதாவது எப்படி இருக்குன்னா 8/3 இப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ராக்ஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிட்ட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இது ஃப்ராக்ஷன் டெசிமல் தான் போகும். ஆனால் ஏன் இம்ப்ராப்பர் நான் சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் 8/3 இருக்கு. இதே இடத்துல 8/4 வரலாம். இதுவும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன் இம்ப்ராப்பர்னா இது ஹோல் நம்பராக கூட மாறிடும். இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும் ஹோல் நம்பராக மாறிடும். ஏன் ஹோல் நம்பராக மாறிடும்னா 8/4 இது பண்ணிங்கன்னா 2 வந்துடும். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆனால் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நீ இது பண்ணினா கண்டிப்பாக அது டெசிமலில் தான் போகும். 0 அந்த இதில் தான் போகும். அதே மாதிரி அது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராக்ஷனோட பிஹேவியர் இது பண்ணும். இப்போ பாரு 4/12 போடுறேன் அப்படின்னா இதை நீங்கள் அடிச்சுட்டினாலும் மேலே என்ன வரும் அப்படின்னா 1 வரும், கீழே 3 வரும். 1/3 அந்த ஃப்ராக்ஷன் அங்கே நிற்கும். அதை நீ இது பண்ணிங்கன்னா 0 டெசிமலில் போகும். அப்படி அந்த ஒரு ஃப்ராக்ஷன் நின்றுட்டே இருக்கும். சரியா? அந்த ஃப்ராக்ஷன் இதாகாது. ஃப்ராக்ஷன்லேயே வச்சுன்னா ஃப்ராக்ஷன் வச்சு அதுதான் வந்து இது. ஆனால் இந்த ஃப்ராக்ஷனும் ஃப்ராக்ஷன் தான். ஆனால் இது இம்ப்ராப்பர். ஏன் இம்ப்ராப்பர் அப்படின்னா 8/3 வந்து கண்டிப்பாக டெசிமலில் தான் போகும். ஆனால் முன்னாடி வந்து ஒரு நம்பர் வரும். 0 இல்லாமல் வேற ஏதோ ஒரு எண் வரும். அதே மாதிரி இப்போ 8/4 அதே இடத்துல இந்த இடத்துல செகண்ட் கேஸ் 8/4 வந்துருச்சுன்னா அது ஹோல் நம்பராக மாறிடும். அப்போ அது வந்து சரியான ஒரு நிலைத்தன்மை இல்லாதனால அது இம்ப்ராப்பர். அதை நீ ஒரு ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ராக்ஷனாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுனால அதனால தான் அது இம்ப்ராப்பர். அதுக்கு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா நியூமரேட்டர் பெருசாக இருந்து டினாமினேட்டர் சின்னதாக இருந்ததுன்னா அது இம்ப்ராப்பர். நியூமரேட்டர் சின்னதாக இருந்து டினாமினேட்டர் அதாவது நியூமரேட்டர் இதில் விட்டுரு டினாமினேட்டர் பெருசாக இருந்தது நியூமரேட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். அதுக்கு வைஸ் வெர்சான்னு வச்சுக்கோ. சிம்பிளாக ரொம்ப போட்டு குழப்பினோம்னா குழம்பிடும். சிம்பிளாக சொல்லணும்னா டினாமினேட்டர் பெருசாக இருந்து நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும். டினாமினேட்டர் பெருசாக இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். அதோட வைஸ் வெர்சா தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு இவ்வளவு தான். சரி, அடுத்தது அதாவது ஹோல் ஃப்ராக்ஷனுக்கு முன்னாடி ஹோல் நம்பருக்கு அதை நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனே பண்ணிட்டேன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். என்ன அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க இதுதான் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எப்படின்னா சும்மா ஒரு நம்பர்லேயே நான் சொல்கிறேன் 2 + 3/4 இப்படின்னு இருக்கு. இதை நம்ம இந்த இதுதான் இங்கெல்லாம் தான் பிரச்சனையே வரும். இது எப்படி ஆட் பண்ணுறது 2 3 ஆட் பண்ணிட்டு 4 டிவைட் பண்ணுறதா அப்போ அந்த இடம் தான் பிரச்சனை. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பரும் இருக்கு கூட ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் இருக்கு. இந்த இதுதான் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரி, இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பேசிக் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் தான் என்னதுன்னா பேசிக். அந்த பேசிக் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனை இந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த இது வந்து கற்றுக்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் எப்படி அந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் அப்ளை ஆகுது. டேரெக்டாக 2 3னா 5 நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாது. 2 3 5/4 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு சர்டன் ஆப்ரேஷன் இருக்கும். அது ஏன்னு நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி படித்த அந்த எல்சிஎம்மும் இங்கே பயன்படும். சரியா? ரைட்டு. சரி, இப்போ வந்து நம்ம மெயினாக இதில் இது பேசிக்காக இது எல்லாமே சொல்லியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் இங்கே மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, இது அழிச்சிடறா, ரப் பண்ணிடுறோம். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் MIXED மிக்ஸ்டு FRACTION மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதுதான் அடிஷன்,
சும்மா ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். ஆட் சப் மல் டிவைட் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஏதோ ஒரு நம்பரு, ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், கூட இன்னொரு நம்பர் இருக்கும், அது மிக்சடு ஃப்ராக்ஷன் நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்துட்டு நம்ம அவ்வளோதான் டக்கு டக்குன்னு டாபிக்கு போயிடலாம். அடிஷன் ஆஃப் மிக்சடு ஃப்ராக்ஷன் டக்குன்னு போயிடலாம், உடனடியாக போயிடலாம். அதில் வந்து ஒரு 10 ப்ராப்ளமும் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அடிஷனில் ஒரு 3, இதில் அந்த மாதிரி 4 அந்த மாதிரிட்டு முன்ன பின்ன எடுத்து வச்சிருக்கேன். சரி, அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். சரியா, அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் ADD ஃபார் ACTION, அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனில் அடிஷன். சரியா, இப்போ 1ன்னு ஒரு ஹோல் நம்பர் இருக்கு, ப்ளஸ் 2/5ன்னு இது ஒரு ஃப்ராக்ஷன். இது வந்து என்ன ஃப்ராக்ஷன்? நீங்களே சொல்லுவீங்க ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்? இந்த ரெண்டாவது இருக்குது, ப்ளஸுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஏன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் பெருசாக இருக்குங்க, அதனால ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அவ்வளோதான். சரி, அப்போ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, அப்போ ஒரு ஹோல் நம்பர் 1 இஸ் அ ஹோல் நம்பர், ஏன்னா ஒரு முழு எண். ஓகே, அதை நீ ஃப்ராக்ஷனாக நம்பராகவும் எழுதலாம், 1/1ன்னு கூட எழுதலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 டெக்னிக் இருக்குது. அந்த 2 டெக்னிக்குமே நான் இங்கே சொல்லித்தரேன். உனக்கு எந்த டெக்னிக் ஈஸியாக வருதோ அந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அடிஷனுக்கு சப்ராக்ஷனுக்கு இது, மல்டிப்ளிகேஷனுக்கு இதுக்கு டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இப்போ இப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னா இதை வந்து அதாவது நிறைய பேர் மிஸ்டேக் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். எது தப்பு எது சரின்னு நான் சொல்கிறேன். 1 + 2 which is equal to 3/5 இப்படின்னு எழுதிடுவாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டேன்னா ராங். இது வந்து ஃபுல்லி ராங், இது இருக்கிறதே தப்பு. இதுதான் மிஸ்கன்செப்ஷன். மேக்ஸில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதை, என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமே அங்கே ஒன்றும் இல்லை, இந்த பேசிக் தெரியாதனால தான் அங்கே பிரச்சனை. சரியா, இது ராங். இப்படி வந்து நம்ம ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. சரியா, ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன், செகண்ட் ஒரு மெத்தட் சொல்கிறேன். சரியா, இப்போ 1ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. சரியா, இந்த 1ங்கிற நம்பரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்போ நான் மெத்தட் 1ன்னு போட்டுருக்கேன், METHOD மெத்தட் 1. சரி, ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் எப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பேசிக், எல்லாரும் தெரிஞ்சவங்க இது பார்க்கவே வேண்டாம். இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு தெரியும், பார்க்கவே வேண்டாம். கண்டிப்பாக தெரியலை, பியூர் சயின்ஸ்லாம் சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லை சின்ன வயசுல மேக்ஸ் பிடிக்காது, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம். ஓகே, 1 + 2/5ன்னு இருக்கு. சரியா, 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1க்கான ஒரு இது இருக்கு, 1/1ன்னு எழுதலாம். 2 எப்படின்னா 2/1ன்னு எழுதலாம். கீழே டினாமினேட்டர் 1 இருக்கிறப்ப அது எல்லாமே சேம் தான். அப்போ நான் இப்போ 1 எப்படி எழுதுறேன், 1/1ன்னு எழுதிடுறேன். சரி, இப்போ மேலையும் இப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக வந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். எப்போவுமே வந்து ஆட் பண்ணுறதுக்கும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அது பேர் தான் LCM எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரியா, அப்படி அப்போ அந்த இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலையும் நான் 5ஆல் பெருக்கிறேன், கீழையும் 5ஆல் பெருக்கிறேன், இந்த பக்கம் மட்டும் ப்ளஸ் 2/5. அது ஏன் நீங்கள் 5ஆல் பெருக்கிறீங்கன்னு அந்த கேள்வியும் வரும் நிறைய பேருக்கு. அது யாருமே சொல்லித்தரது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏன் 5ஆல் பெருக்கிறீங்கன்னா அதுவும் அங்கே 1 தான் ஆக போகுது. ஏன் 1 ஆக போகுதுன்னா, இப்போ இந்த 5 நான் அடிச்சிடுறேன், அங்கே என்ன ஆகும், 1 தான் வரும். திரும்ப கீழே டினாமினேட்டர் 1 இருக்கிறது, எப்போவுமே டினாமினேட்டர் 1 இருக்குங்கிறது அர்த்தம். எந்த ஒரு இதுதான் டினாமினேட்டர் 1 இருக்குங்கிறது அர்த்தம், எந்த ஒரு நம்பருக்கு கீழேயுமே. அதுதான் அப்படி எழுத முடியும், ஏன்னா அந்த இதுக்குள்ள இருந்தால் அது வருது. ரொம்ப உள்ளே போனால் குழம்பிடுவீங்க, வேண்டாம். அப்படி நான் சொல்கிறேன். அப்போ இப்போ 5/5ன்னு எழுதிடுறேன். இப்படி நான் ஏன்னா மேலே 5 மல்டிபிள் பண்ணுறேன், கீழே 5. அப்போ அதுக்கு அர்த்தம் 1 தான், 1ன்னு அர்த்தம். ஒரே நம்பரை மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணால் அதுக்கு அர்த்தம் 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரே நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 1, அவ்வளோதான். 1ங்கிற நம்பர் தான் அர்த்தம். சரி, பண்ணிட்டேன். இப்போ டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 + 2 7/5. அப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனோட ஃபைனல் ஆன்சர் என்ன, இதை சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் என்ன, 7/5. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு METHOD மெத்தட் 2. சரி, மெத்தட் 2 இது எப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இது வந்து உண்மையுமே ஜாலியான மெத்தட். சில நம்பருக்குலாம் LCM தெரியாது, நீங்கள் ரெகுலராக இதில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். சில இதுக்கெல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு LCM அப்போ டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது எப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கா, அதை ஒரு பக்கம் மல்டிபிள் பண்ணி விட்டுரு. இப்போ 1 + 2/5 எல்லா இதுக்குமே இது வந்து யூனிவர்சல் மெத்தட். இது யூனிவர்சலாக ஒர்க் ஆகும் எல்லா இடத்துக்குமே, அழகான டெக்னிக்கும் கூட. இப்படி இருந்ததுன்னா கிராஸ் பண்ணி விட்டுரு, 5 + 2/5 அந்த பக்கம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கீழே மொத்தமாக ஹோலாக 5 இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு இது வச்சுக்கோ. அப்போ இப்படி வச்சுட்டீங்கன்னா which is equal to
அதாவது கீழே இங்கே 1 இருக்குது, அங்கேயும் நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இங்கே கீழே சப்போஸ் இங்கே 1/2 அப்படி இருந்ததுன்னா இந்த 2 கூட மல்டிபிள் பண்ணி 10ன்னு போடணும். அந்த ப்ராப்ளம் நான் சொல்லித்தரேன். 5 + 2 என்னது 7/5. அவ்வளோதான். இந்த ஆன்சர் உனக்கு கிடைச்சிடும். ஓகே, இது வந்து மெத்தடு 2. இந்த மெத்தடில் தான் நான் மேக்ஸிமம் சொல்லித்தர போகிறேன். இந்த மெத்தட் தான் யூனிவர்சல் மெத்தட், நல்ல பெஸ்ட் மெத்தட். நிறைய இடத்துல டக்குன்னு யூஸ் பண்ணுற மெத்தட் இதுதான். எல்லா மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மேத்தமெட்டிஷியன் யூஸ் பண்ணுற மெத்தடும் இதுதான். சரி, ரைட். இப்போ இந்த இது பார்த்துட்டோம். இதில் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் 1, மெத்தட் 2. மெத்தட் 2ல தான் நம்ம எல்லாமே போக போகிறோம். ஓகே, ரைட்டு. அதாவது யாராவது பார்க்கணும்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, ரைட்டு. சரி, இதில் வந்துட்டு அடுத்த ப்ராப்ளம் நம்ம போகிறோம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதே இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுறதுக்காக 1/3 + 8/2. இதே இந்த ப்ராப்ளமே நான் மெத்தட் 1லையும் போட்டு பார்க்குறேன், மெத்தட் 2லையும் போட்டு பார்க்குறேன். இது ரெண்டுமே ஆனால் ஃப்ராக்ஷன். அப்போ நீ ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? டினாமினேட்டர் சேமா இல்லை. அப்போ இந்த இடத்துல எல்சிஎம் வேலை செய்யும். 3க்கும் 2க்கும் நீ எல்சிஎம் எடுத்து போடலாம். எல்சிஎம் உனக்கு எடுக்க சொல்லி கொடுத்தா அப்படி போடலாம். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3க்கும் 2க்கும் நீ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 6 எல்சிஎமாக வரும். 6 தான் எல்சிஎமாக வரும். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் என்னன்னா 6. அப்போ நீ அந்த 6க்கு நீ எல்சிஎம் எடுத்தும் நீ போடலாம். இல்லைன்னா அழகான ஒரு டெக்னிக் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டெக்னிக். அவ்வளவுதான், அதுதான் டெக்னிக்கே, ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறேன் இங்கே பாரு, 2 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த 2வை 1 கூட மல்டிபிள் பண்ண 2 1s are 2 ப்ளஸ் 8 1s are 8 8 3s are 24. 3 8 கூட மல்டிபிள் பண்ண 24 by 3 1s are 3 3 2s are 6 அவ்வளோதான். which is equal to 26/6. இப்போ இப்படியே வச்சுக்கலாம்னா வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 20 வந்து 10 6 வந்து 3 13/2 3 13/3. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை, ஏன்னா 13 வந்து பிரைம் நம்பர், அதுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, அவ்வளோதான். 13/3. இதோட ஆன்சர் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி கொடுத்தாலும் இப்படி பண்ணலாம். இதுதான் வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். சப்ராக்ஷனும் இதே மாதிரி தான். என்ன முன்னாடி மைனஸ் இருக்கும், அவ்வளோதான். சப்ராக்ஷன் ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரி, இதே ப்ராப்ளத்தை சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதே ப்ராப்ளத்தை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். சப்ராக்ட் பண்ண போகிறேன். அதாவது அதாவது அது கீழே தான் நம்பர் இருந்தால் அது கீழே எந்த நம்பருமே அது ஹோல் நம்பர் இருக்குன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்து டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். அதான் ஹோல் நம்பராக இருக்குங்கிறது அர்த்தம், அவ்வளோதான். அதான் ஹோல் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஓகே, சரி. மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன இல்லை, திரும்ப அதே மாதிரி கிராஸ் பண்ண, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. 2 8 1s are 8 8 2s are 8 3s are 24 by 3 2s are 6 அவ்வளோதான். இது ஈக்குவல். சரியா? இப்போ ரெண்டுலேருந்து -24 போச்சுன்னா -22. இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 6 2ஆம் வைப்பாட்டில் இது ரெண்டுமே போகும், கேன்சல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன வரும்? மேலே வந்து 22னா 11, 6னா 3, அவ்வளோதான். அதாவது 11 -11. சரியா? அவ்வளோதான். இதுதான் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. சரியா? மல்டிபிளும் டிவைட் பண்ணுறதும் ஈஸி, பெரிய ஒரு ரிஸ்கே இல்லை, அவ்வளோதான். இதுவுமே ரிஸ்க் இல்லை. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதனால தான். இது எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா அவ்வளோதான், இவ்வளவுதான் போயிடுவாங்க, அவ்வளோதான். சரி, ரைட்டு. அடுத்தது வந்து மல்டிபிள் அண்டு டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். சரியா? மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அது பார்ப்போம். சரி, ரைட். ஒரே செகண்டு. சும்மா அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 3ன்னு எடுத்துக்கிறேன். சும்மா 3, இது ஒரு ஹோல் நம்பர், மல்டிப்ளை பை 1/5 இப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. சும்மா எடுத்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, சும்மா மனசில் படுத்து எடுத்தேன். சரி, ரைட்டு, ஃபைன். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், 3 × 1/5. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னா உனக்கு கீழே டினாமினேட்டர் 1 இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் இது, இல்லைன்னா போட்டு இருக்கும். உனக்கு ஆசையாக இருந்தால் போட்டும் கூட பண்ணிக்கோ, தப்பு இல்லை. சரியா? அவ்வளோதான். நியூமரேட்டர் கூட மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர் கூட மல்டிபிள் பண்ணணும். இது ஹோல் நம்பராக இருக்கனால கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × 5 5 தான் வரும். இது பார்த்துக்கோ, சும்மா உனக்காகவே போட்டு காமிக்கிறது. 3/1 × 1/5 மல்டிபிள்னா நியூமரேட்டர் கூட பண்ணணும், டினாமினேட்டர் கூட பண்ணணும். 3 1 × 5 5, அவ்வளோதான், 5. அவ்வளோ இப்படி வந்துருச்சு. இதே சப்போஸ் இப்படி இருக்குது, ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குன்னா 1/6 × 7/2 அப்படின்னு இருக்குன்னா 1 7s are 7, 6 2s are 12. இது அடுத்தது. இதில் இன்னொரு இது வரும். எப்படின்னா
1/6 இன்ட்டு 2/6 இப்படி வரும். இப்படி வந்ததுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் சேம் மாதிரி இங்கெல்லாம் டினாமினேட்டர் பார்க்கணும். மல்டிபிளுக்கு நீ எந்த டினாமினேட்டர் பார்க்கணும். நியூமரேட்டர் மட்டும் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்க அவ்வளோதான். 2 1 2 சார் 2 6 6 ஆர் 36 இது இப்படியே வச்சுக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். 2 இது இந்த 2 டேபிள் இது 1 2 டேபிள் இது 36 அடிச்சுன்னா எவ்வளோ வரும் 18 தடவை கரெக்டாக 18 10 20 8 16 36 அவ்வளோ 1/8 இவ்வளவுதான். இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். நான் ஸ்பீடாக எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு வருத்தமுமே இல்லை. நீங்கள் அதை ஓட்டி முன்னாடி ஓட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் சரி. அதனால ஓட்டி இன்னொரு தடவை ஓட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிடும். அவ்வளோதான். சிம்பிளஸ்ட் ஸ்டஃப் தான் இது ஃப்ராக்ஷன்ஸுங்கிறது. சரி, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் பார்த்துரும். அடுத்து டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஆமாம், டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஓகே, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனால் டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது இருக்கு. அதாவது டினாமினேட்டர்ஸ் நியூமரேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் நம்ம கான்செப்டாக பார்க்குறோம். அது ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அது எதனால் வருதுங்கிற ஒரு டெக்னிக்கே இருக்குது. ஆனால் அவ்வளோ டீப்பெல்லாம் நான் போக போகிறது இல்லை. அது ஏன்னா வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சு இந்த இதனால அது நடக்குதுங்கிறது தான் அதோட பியூட்டி. அவ்வளோ டீப்பெல்லாம் போகல. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆஸ்பிரன்ஸு இது பண்ணணும் அவ்வளோதான். சரி, ரைட்டு. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிளாக அந்த வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் இஸ் அ நியூமரேட்டர். ஓகே, இப்போ பாரு 3/5 இருக்கு சரியா, டிவைடட் பை சரியா 4/2 இப்படின்னு ஒன்று போட்டுறேன்னு வச்சுக்கோ. இதை நீ வந்து இங்கே அடிச்சு விட்டா அது அப்படியும் பண்ணலாம் சரியா. இப்படி எப்படி பண்ணாலும் விடை ஒன்றா தான் இருக்கும். என்ன விடையாக இருக்கும்னா இப்போ 3/5 இருக்குது. 3/5 இப்படி எழுதிக்கும். டிவைடட்னா இது அடுத்த பகுதியில் 4/2 போட்டுக்கோ. இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட டினாமினேட்டர், செகண்ட் இதோட டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் இதுதான் மொத்தமாக டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரோட டினாமினேட்டர் இட்ஸ் அ நியூமரேட்டர் அவ்வளோதான். விச் இஸ் ஈக்குவல் டு 3/5 இன்ட்டு இது அப்படியே குப்பரை கமுறும் அவ்வளோதான். குப்பரை கமுறுன்னு வச்சுக்கோ. சிம்பிளாக சொல்லித்தரணும். இது ரொம்ப பேசிக்காக சின்னதாக குப்பரை கமுறும் அவ்வளோதான். 4 குப்பரை கமுந்துருச்சு அவ்வளோதான். குப்பரை கமுந்து மல்டிபிள் ஆகுது. அதாவது டிவைடில் எப்படி இருக்குன்னா அது குப்பரை கமுந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3/5 டிவைடட் பை 4/2னா அப்படி இந்த 4/2 எதால டிவைட் பண்ணுறியோ அதை தான். அதாவது இதுக்கு ரெண்டுக்குமே சம வித்தியாசம். மல்டிபிள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மல்டிபிள் இஸ் அ கம்யூட்டேட்டிவ். ஆனால் டிவிஷன் இஸ் நாட் அ கம்யூட்டேட்டிவ். இந்த இது வேற சரியா. நீ 3 4ஆல் வகுக்கிறதும் 4 3ஆல் வகுக்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொன்னால் 2 4ஆல் வகுத்தா 1/2 அரை வரும் சரி. அரைனா இந்த அரை இல்லை, ஆஃப் அரை வரும். ஆனால் 4 2ஆல் வகுத்தா 2 வரும். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு சரியா. அதனால டிவிஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். சரி, இந்த லாஸ் எல்லாம் இருக்கு சரியா. அந்த டிவிஷன் இஸ் நாட் அ கம்யூட்டேட்டிவ். ஓகே ஃபைன். அப்போ அதனால வந்து குப்பரை கமுத்தி மல்டிபிள் ஆகுதுங்கிறது மட்டும் நான் வச்சுக்கோ அவ்வளோதான். அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டான் இப்படி வருது, குப்பரை கமுத்தி மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன ஆகும்? 3 2 சார் மல்டிபிள்னா 3 ஃப்ராக்ஷனோட மல்டிபிள் தான் இப்போ முன்னாடி படித்தோம். என்ன இருக்கும்? நியூமரேட்டர் அவ்வளோதான். அந்த ஆப்ரேஷன் அதே மாதிரி தான். மல்டிபிளுக்கு எப்படி ஆப்ரேஷனோ அந்த ஆப்ரேஷன். 5 4 சார் 20 அவ்வளோ. இது இப்படியே இருக்குமா? சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் போகணும். இது 2ஆம் வாய்ப்பாட்டில் இது 2ஆம் வாய்ப்பாட்டில் அடியும். 2ஆம் வாய்ப்பாட்டில் என்னது? 3 தடவை 20 எவ்வளவு? 2ஆம் வாய்ப்பாட்டில் 10 தடவை 3/10ங்கிறது தான் இதோடது. இது ஒரு இது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனு? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா டினாமினேட்டர் பெருசாக இருக்குங்க ஐயா. அவ்வளோதாங்க ஐயா, புரிஞ்சுதுங்க. இதுதான் வந்து டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். இதில் சில பேருக்கு இன்னொரு பஞ்சாயத்து வரும். என்ன பஞ்சாயத்துனா இது அழிச்சிடறேன் திரும்ப என்ன பார்த்துக்கோங்க. இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நம்பரை கொடுத்துருவான். 3 டிவைடட் பை 2/7 இப்படி கொடுத்துட்றான். இப்படி கொடுத்துட்டா சார் இப்படி ரெண்டுமே ஃப்ராக்ஷனை வந்து நீங்கள் டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தீங்க, நான் பண்ணிட்டேங்க. இப்படி இருக்குதுங்க ஐயா, எப்படிங்க ஐயா நான் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அப்போ அந்த கேள்விக்கான விடையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த விடையை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்னது? 3/1. இந்த ஒரு ஹோல் நம்பருக்கு கீழேயுமே 1 இஸ் அ டிவைட், அதனால அது ஹோல் நம்பராக இருக்குது. தென் டிவைடட் பை 2/7. சரி ரைட்டு. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு பாருங்க. 3/1 இஸ் அ ஃப்ராக்ஷன்,
இது அவ்வளோதான். இப்போ அதே மெத்தட் அப்ளை பண்ணு. நம்ம நல்லா இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்ட அப்படின்னா இதெல்லாம் நீ அப்ளை பண்ண நீயே பார்த்துட்டு டெக் டெக்னு போட்டுருவேன். இப்போ பேசிக்காக நான் சொல்கிறேன். அப்போ 3/1 டிவைடட் பை 2/7 இப்படி நான் போடுறேன். திரும்ப என்ன பண்ண போகிறேன்? குப்பரை கமுத்த போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? குப்பரை கமுத்த போகிறேன். 3/1 இன்ட்டு 7/2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 21/2 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா 21 வந்து 3ஆவோட ஃபேக்டராக இருக்கும், இது 2ஓட ஃபேக்டராக இருக்கும். 2 ப்ரைம், அதனால் அடியாது. அதனால் அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன். இவ்வளோதான். 3/7 அதாவது 3/2/7னா 21/2 இது அதோட ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃப்ராக்ஷனில் ஆப்ரேஷன் பண்ணுறது இதுதான். இதை மட்டும் ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை நல்லா பார்த்துட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸே சும்மா பியூட்டிஃபுல்லாகிடும். அவ்வளோதான். சரி, ஓகே. நம்ம அடுத்தது இப்போ ஃப்ராக்ஷன் முடிச்சாச்சு. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் 2 சின்ன சின்ன கான்செப்ட் தான். அவ்வளோதான். ஒரே வீடியோ அவ்வளோதான், டக்குன்னு முடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். அடுத்து என்ன கான்செப்ட் போகிறோம் அப்படின்னா இது ஒரு சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வேணும்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்குன்னா அது ஒர்க் அவுட் பண்ணி இன்னொரு வீடியோ சின்ன ஒரு வீடியோவாக போடுறேன். இல்லைன்னா இதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது போதுமானது தான். சரி, அடுத்தது ரேஷியோ. இந்த ரேஷியோ எங்கெல்லாம் பயன்படும் இந்த நீட் இருந்ததுக்கு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் தேவை, கெமிஸ்ட்ரிக்கும் மேத்தமெட்டிக்ஸ் தேவை. இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி, இந்த ரேஷியோ இதெல்லாம் எல்லா இடத்துலையும் தேவைப்படும். அது அந்த ரேஷியோவை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற கால்குலேஷன் இங்கே மேத்தமெட்டிக்ஸ் இருந்து வருது. சரியா? அந்த ரேஷியோவை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரேஷியோ RATIO ரேஷியோ. சரி, ரேஷியோனா ஃபஸ்ட்டு என்ன? ரேஷியோன்னு நம்ம சொல்கிறோம். ரேஷியோனா என்ன? ரேஷியோனா பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ் பண்ணி. ஓகே, ரைட். ரேஷியோ. சரி, ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரேஷியோனா என்ன, எதுக்காக? சரி, இப்போ ரேஷியோனா நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முகபத் ராய் ஆகிய நான், சரியா, ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்குறேன், சேலரி வாங்குறேன். என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், சரியா, அன்பு நண்பன் பரணீஸ், சரியா, அவன் நண்பன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபா சேலரி வாங்குறான், சேலரி. சரியா, நாங்கள் 2 பேரும் இருக்கோம். இப்போ என்னோட சேலரிக்கு அவனோட சேலரிக்கு ஒரு ரேஷியோ வேணும். அதுக்கு தான் இந்த ரேஷியோ 5000 is to 80,000. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். அதனால அவர் வாங்குவார். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜாலியாக விளையாட்டுக்காக சொல்கிறேன். அது சரியா, என் நண்பன் அப்படி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இப்போ சும்மா அது கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது டிவிஷன் தான். அதுக்கு அந்த நொட்டேஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதையும் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது பண்ண முடியாதுடா, 3 0க்கு 3 0 தான் பண்ணணும். சரியா, அதான் ரூல்ஸுங்களோட. சரி, அப்போ இதோட இது என்ன அப்படின்னா 5 is to 80. இது கரெக்டான இது உண்டு. இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். என்னன்னா 5 டைப் 80 போகும். எவ்வளவு? அப்போ 1 is to 80 எத்தனை? 5ஆம் வேப்பரில் 10 தடவை 50, 30 எவ்வளவு? 5 10 6 தடவை, கரெக்டா? 16 தடவை. அப்போ இவனுக்கும் என்னோட சம்பளத்துக்கு ரேஷியோ என்னன்னா என்னைய விட 16 மடங்கு சம்பளம் வாங்குறான் என் நண்பன் பரணீஸ். அதுதான் இந்த ரேஷியோ. புரியுதா? நான் சும்மா இது ரெண்டுமே உதாரணம். ரெண்டுமே எதையுமே மீன் பண்ண சும்மா ஒரு உதாரணம். நான் 5000 வாங்குறேன் அப்படின்னா என் நண்பன் 80,000 வாங்குறான்னா அது ரெண்டுக்குமே எவ்வளவு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை விட 16 மடங்கு சம்பளம் வாங்குறான். அதுதான் அங்கே அந்த இது அதுக்காக தான் இந்த ரேஷியோங்கிறது. இது எதுக்காக ரேஷியோனா என்னங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ரைட்டு, இதான் ரேஷியோ. சரி, அடுத்து இந்த ரேஷியோவை நான் கற்றுக்கிட்டு என்னையா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் இந்த இது என்ன இருக்கும், இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அந்த இதில் ப்ரொப்போர்ஷன்ஸ்லாம் சர்டன் இது வரும். நான் ஜெய் ப்ரிப்பேர் நான் அதுக்கப்புறம் இப்போ அதை கை விட்டுட்டேன் சொல்கிறேன். அந்த இதெல்லாம் வரும். நான் பியூராக இப்போ மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் இது, அதனால் அது இல்லை சொல்கிறேன். அந்த இதெல்லாம் வரும். அந்த இதுக்கெல்லாம் இந்த ரேஷியோவோட எப்படி சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும்.
சரியா? இப்ப பாரு. இந்த ரேஷியோஸ்குள்ள இருக்க பியூட்டி எல்லாம் நான் உனக்கு சொல்லித் தரேன். சரியா? இதான் வந்து ரேஷியோ. ரேஷியோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கும் இன்னொருத்தையும் கம்பேர் பண்ற. நான் இந்த சேலரியை வச்சே நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நான் இவ்வளவு வாங்குறேன், என் நண்பன் அவ்வளவு வாங்குறான் அப்படின்னா, எனக்கும் அவனுக்கும் என்னோட இதுக்கும் அவனோடதுக்கும் என்ன இது வித்தியாசம், எவ்வளவு இது தொடர்பு இருக்கு, அந்த கம்பேரிஷன் இருக்குல்ல, அதுதான் ரேஷியோ. ரேஷியோனா வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, சரி, இப்போ இதை அழிச்சிடறேன். சரி, இப்போ ரேஷியோவில் வந்துட்டு ரேஷியோக்குள்ள இருக்க சர்டன் ஆப்ரேஷன்ஸும் அதுக்கப்புறம் 2-3 ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வந்து அது நல்ல ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்லாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே என்னது இந்த நீட்லேயும் சரி ஜேஇலையும் வர அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளால இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இது காம்படிட்டிவ், வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ரேஷியோலாம் முக்கியம். அதே மாதிரி வந்து எல்லாமே நல்ல மேத்தமெட்டிக்ஸ் தேவைங்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும். சரி, ரேஷியோ. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அழகான ஒரு ப்ராப்ளத்துலேருந்து சொன்னால் டக் டக்குன்னு புரிஞ்சிடும். A:B:C which is equal to, சரியா? ஒரு ப்ராப்ளம் எழுதிட்டு வந்திருக்கேன். 2:3:4. சரி, இப்போ அதாவது இப்போ இப்படி ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா A = 2ன்னு அர்த்தம். அதாவது A:B:C which is equal to 2:3:4 அப்படின்னா என்னன்னா A = 2, B = 3, C = 4 அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இப்போ இப்படி கொடுத்துட்டான். இப்போ இங்க கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டினே என்ன அப்படின்னா, அதாவது A/B is to, சரி, A/B is to B/C is to C/A which is equal to what? இதுதான் கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கறப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். சரியா? இது சால்வ் பண்றதுக்கான டெக்னிக், சொல்யூஷன். ரேஷியோனா என்னென்ன சொல்லி கொடுத்துட்டேன். அதான் இந்த மாதிரி ரேஷியோஸ்ல சர்டன் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கான டெக்னிக், இது மேத்தமெட்டிக்கல் டெக்னிக். ஓகே, A எவ்வளவு 2, சரி, 2/3, B வந்து 3 is 2. B/C எவ்வளவு? B/C எவ்வளவு? 3/4 is 2. கரெக்டான? B/C C/A எவ்வளவு? 4/2. கரெக்டா? 2. சரி, இதுதான் வந்துட்டு இப்போ இதோட ரேஷியோ. இந்த ஆன்சர் நீ போடணும், இதுவும் கரெக்டான ஆன்சர் தான் போட்டுக்கலாம். சர்டன் இடத்துல என்ன இருக்குன்னா ஆன்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர் ஆன்சரா இருக்கும். அப்போ அந்த இடத்துல எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டு இதுவுமே அது வந்து காம்பவுண்ட் ரேஷியோன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். காம்பவுண்ட் ரேஷியோலாம் போட்டால் எனக்கு கீழே எல்லாமே மல்டிபிள் ஆகாத காம்பவுண்ட் ரேஷியோ அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். இப்படி இருக்க ஒரு ஃப்ராக்ஷனல் ரேஷியோ இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போ அந்த இதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோங்களா அதே மாதிரி தான். 4 × 2 இருக்கா, 4 2s are 8, 8 2s are 16 இஸ்ட்டு. இதை பண்ணுறப்ப இந்த இது கீழே இருக்க டினாமினேட்டர் விட்டுறணும், அடுத்த 2 டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணி அது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 2s are 6, 6 2s are 6 3s are 18. கரெக்டு தானையா? 3 2s are 6, 18. சரி, இஸ்ட்டு. அடுத்தது இதுக்கு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு அது கீழே டினாமினேட்டர் 4 4 2s are 8, 4 3 are 12. 12 நாள் இங்கே 12 12 இருந்துச்சுன்னா 48. சரியா? சரி, அப்போ இதுதான் ஹோல் நம்பர் ரேஷியோவை நம்ம கொண்டு வரதுங்கிறது. அப்போ இந்த ரேஷியோவை என்ன பண்ணலாம், இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடியும். ரெண்டாவது வாய்ப்பாட்டில் எவ்வளவு? 8 9 24. இப்படி அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இல்லை இப்படி கேட்டாங்கன்னா இதுவும் கரெக்டாக தான். இந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு வர தெரியணும். அதுதான் கீழே அந்த காம்பவுண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த இது அதில் ரொம்பவுமே நம்ம உள்ளே போயிட்டு இருந்தால் அது பேசிக்காக இருக்காது, அது அட்வான்ஸாக மாறிடும். அவ்வளோ அட்வான்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை டெக்னிக்ஸ். இந்த இது இப்படி இருக்கா, இப்படி கொடுத்துருக்கேனா, கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி வருதுப்பா நான் இப்படி சால்வ் பண்ணுறேன், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி வருதுப்பா நான் அப்படி சால்வ் பண்ணுறேன். அந்த டெக்னிக்ஸ் இப்போதைக்கு போதும். நம்ம ஃபுல்லாக பியூர் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிக்கல, நம்ம ஒரு டாக்டர் ஆகிறதுக்காக நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு இது போதுமானதாக இருக்கும். அவ்வளோ இது போதும். இந்த MCQ சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் போதும். ஓகே, இல்லை நம்மளுக்கு எனக்கு இன்னும் இதாக இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு பர்சனலாக கூட நான் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது போர் அடிச்சிடும். ஓகே, சரி, ஃபைன். இதுதான் வந்து ஒரு ரேஷியோ சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் இன்னொரு ப்ராப்ளம் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு 3 ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம அப்படியே கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, ஓகே, அடிச்சிடலாம். சரி, அடுத்து என்ன ப்ராப்ளம்?
அதை பாஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்தது ஒரு அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். 1/x is to 1/y is to சரியா 1/z சரி which is equal to அதுவும் அதே மாதிரி தான் equal to ஈக்குவாலிட்டி வச்சு கொடுத்துறோம். 2:3:5 இன்இக்வாலிட்டி ரேஷியோஸ்லாம் இருக்கு. அது அவ்வளவு இதெல்லாம் வந்து இதுக்கு வரவே வராது. இதுக்கு இந்த நீட்டுக்கு வந்து ஜேஇக்கே வராது, அட்வான்ஸுக்கு கூட அது வராது. அதனால அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். சரி ரைட்டு, ஓகே ஃபைன். சரி 1/x is to 1/y 1/z. சரி இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் கொடுத்துட்டான். அப்போ 1/x is equal to 2 அப்படின்னா x is equal to எவ்வளவு, x எவ்வளவா இருக்கும், x வந்துட்டு நம்மளுக்கு 1/x is equal to 2 அப்படின்னா x எவ்வளவா இருக்கும், 1/2 இருக்கும். கரெக்ட் தானே? 1/x is equal to 2 அப்படின்னா இப்போ பாரு, இப்படியே நீ மாற்று சரியா. 1/x which is equal to 2 கொடுத்துட்றேன். காமா 1/y இதை சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக் சொல்கிறேன், சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்தா சால்வ் பண்ணுறதுக்கு. 1/y which is equal to 3 மேத்தமெட்டிக் டக்குன்னு பார்த்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். 1/z which is equal to 5 அவ்வளோ. ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிட்டேன், ஏன்னா அது எல்லாமே ஈக்குவல் டு இப்படி இஸ்டு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தோன்னா அது ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது அதுக்கு ஈக்குவலுங்கிறது அதோட ரூல். சரி இப்படி கொடுத்துட்றேன். அப்போ என்னது எக்ஸ் எவ்வளவு கிராஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான் கிராஸ் பண்ணிக்கோ. இந்த 2 இங்கே கொண்டு வந்துக்கோ, அவ்வளோதான் 2. இல்லையா இப்படியும் கூட பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். நிறைய டெக்னிக் இருக்குது. மேத்ஸ் வந்து எப்படி வேணாலும் போடலாம். மேக்ஸை மட்டும் நீ 10 விதத்தில் போடலாம். சொல்யூஷன் மட்டும் நீ கரெக்டாக பண்ணணும்னா வயலேட் பண்ணக்கூடாது, மேத்தமெட்டிக்ஸை ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது சரியா. கிராஸ் பண்ணிக்கோ அவ்வளோதான், உனக்கு தெரிஞ்ச ரூல்லையே பண்ணு. 3 equal to y கிராஸ் பண்ணிக்கோ. 1/5 which is equal to z வந்துருச்சா. ஓகே ரைட்டு. இப்போ சாரிடா 1/2 வரும், 1/2 தானே சரி. x equal to 1/2 சரி ரைட்டு. இப்படி வந்துருச்சு. இப்போ இவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, கொஸ்டின் எழுதுல பாரு. இது வந்து இப்படி கொடுத்துருக்கேன். கொஸ்டின் என்னன்னா x is to y is to z தான் என்னங்கிறது தான் கொஸ்டின் சரியா. அப்போ நம்ம இப்படி எழுதிடலாம். என்ன எழுதலாம், x is to y is to z அப்படின்னு எழுதுனா 1/2 is to 1/3 is to 1/5 இப்படின்னு எழுதிக்கலாம். இப்படியே நாங்கள் ஆப்ஷன் இருந்தால் நீ அதை டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீ அங்கே அதை டிக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹோல் நம்பரில் இருக்குது, ஃப்ராக்ஷன் இல்லை. அந்த ரேஷியோஸ் எல்லாம் ஹோல் நம்பரில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ சொல்லி கொடுத்த அதே டெக்னிக் தான். இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க டினாமினேட்டர் ஒன்று 3 5s are 15 அதாவது சாரி 15 is 2 3 5s are 15 போட்டேன். அடுத்தது இங்கே டினாமினேட்டர் 2 10 2 5s இங்கே இதை விட்டுரு, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 5s are 10 10 10 ஓகே is 2. அடுத்தது 3 2s are 6 அவ்வளோதான் 6. இதுதான் இதோட ஹோல் நம்பர்ல. இதுவும் கரெக்ட் தான், அதே மாதிரி அப்ளை பண்ண இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். அப்படி அங்கே சொல்யூஷன் அங்கே அப்படி கொடுத்தா அப்படி பண்ணிக்கோ. அதையும் காண்டி சிம்பிளிஃபை பண்ண சில பேருக்கு தெரியாது. அப்படி போட்டு கரெக்ட், ஆமாம் அது கரெக்ட் தான். ஆனால் சொல்யூஷன் MCQ சால்வ் பண்ணுற இடத்துல அந்த சொல்யூஷன் இருக்கணும் இல்லை. MCQவில் 4 கொஸ்டின் 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் அது இல்லைன்னா முடிச்சுட்டு இருப்பான். அதுக்கு இப்படியே நீ பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆப்ஷன் தான் இருக்குன்னா அப்போ நீ இந்த பண்ணி இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே சரி ரைட்டு. இதுதான் ரேஷியோ. அதே மாதிரி ப்ரப்போர்ஷனுங்கிறது ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை. இது ரேஷியோ. ரேஷியோவில் இன்னொரு நல்ல ஒரு ப்ராப்ளம் கூட எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ராப்ளம் இது எழுதி வச்சுட்டு வந்துருக்கேன். ஒரே செகண்ட் இது பார்க்குறேன். இது பேர் அடுத்தது ரேஷியோவில் இது ஒரு நல்ல ப்ராப்ளம். இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம். அவ்வளோ இந்த இது ஒரு 3 பேசிக் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தெரிஞ்சாலே இது நல்லது. அதுவே போதும். ரேஷியோ உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே போதுமானதாக இருக்கும். சரி ரைட்டு. சரி அடுத்தது ரேஷியோலையே அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தோம். அப்புறம் ப்ரப்போர்ஷனா ஒன்றுமே இல்லை. ப்ரப்போர்ஷனா ரெண்டையுமே இது பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும், இந்த ரேஷியோஸாக ஈக்குவல் பண்ணிக்கணும். அதை நான் காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு. சரி அடுத்தது பாரு. அடுத்த டைப் ஆஃப் ஒரு ப்ராப்ளம். இப்போ 2 ப்ராப்ளம். அடுத்த டைப் ஆஃப் ரேஷியோவில் அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருவானுங்க வச்சுக்கோ. A is to B which is equal to 2 is to 3ன்னு கொடுத்துடலாம் சரியா. B is to C which is equal to ஒரு இந்த ப்ராப்ளம் எழுதியிருக்கேன் பாருங்க 5 is to 4 இப்படி கொடுத்துடலாம். இப்போ கொஸ்டின் இது வந்து ரேஷியோ. கொஸ்டின் என்னன்னா A is to B is to C which is equal to what இதுதான் கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துடலாம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதுக்கான ஒரு டெக்னிக் இருக்குது. சொல்யூஷன்
இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளே அந்த டெக்னிக் நம்மளாலே உருவாக்க முடியும். அவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் நம்ம லவ் பண்ணால் உருவாக்கிடலாம். பேசிக்கு ஒரு டெக்னிக் இது போதும், இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க, போதும். ஓகே சரி, இப்போ பாரு ஃபர்ஸ்ட் ஏ இஸ் டு பிங்கிறது எப்படின்னா ஏ பை பின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஏ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 2/3. சரி, அடுத்தது பி இஸ் டு சி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பி 5/4 5/4 இப்படி எழுதிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் எழுதுறேன். சரியா, என்ன எழுதுறேன், ஏதோ ஒரு பிஏ மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பிஏ நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏ பை 3 தானே, அப்போ 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த 3ஐ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா, என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ சி என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது ஏ பை பி = 2:3. சரியா, அப்போ பி என்னவா இருக்கும், 3ஆக இருக்கும். இங்கே B3, அந்த பிஏ நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எப்படி போட்டாலும் ஒரு ஆன்சரு. சரியா, அப்படின்னு நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன். சரியா, இப்போ பிஏ நான் 3ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா 3/c which is equal to 5/4 எழுதிக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படியே சொல்லி கொடுத்தேன், அந்த கிராஸ் மல்டிபிள் 4 1 4 4 4 12 12. இதை இங்கே பண்ணிக்கிறேன் பை 5 12/5 which is equal to c இப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், A2ன்னு எடுத்துக்கேன், B3ன்னு எடுத்துக்கேன், சிங்கிறத நான் அந்த பியை சப்ஸ்டியூட் பண்ணி சியை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அப்போ நான் இப்போ என்ன எழுதுறேன் பாரு, A is to B is to இதுதான் சி தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக என்ன எழுதுறேன், சாரி ஒரு நிமிஷம், ஏக்கு பதிலாக 2 எழுதுறேன் இஸ் டூ 3 சி இங்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், அழிச்சிட்றேன். நீங்கள் பார்த்துக்கங்க, முன்னாடி இது பண்ணி பார்த்துக்கங்க. 12/5. சரியா, ஏக்கு பதிலாக 2 எழுதுறேன், பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 2 எழுதுறேன் இஸ் டூ, பிக்கு பதிலாக 3 எழுதுறேன், சிக்கு பதிலாக 12/5 எழுதுறேன். ஏன்னா அந்த பிஏ சப்ஸ்டியூட் பண்ணி 12/5ன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 12/5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ரேஷியோக்கு தெரியுமே, அப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ஸும் படிச்சுட்டோம். எல்லாத்துக்கும் கீழே 1 இருக்குது. அதே மெத்தட் தான். இப்போ இங்கே மல்டிபிள்னா இங்கே இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 5 × 1 5, அப்போ 2 5s are 10 இஸ் டூ, இங்கே 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ இந்த இதையும் தான் இது பண்ணணும். 3 இந்த இது கீழே இருக்க 1 இதையும் மல்டிபிள் பண்ணால் 5 5 3s are 15 இஸ் டூ 12. இதுதான் இதோட ரேஷியோ. இப்படி வந்துருச்சு. 5 10 × 15 × 12ங்கிறது இதோட ரேஷியோவாக இருக்குது. சரியா, இப்போ நான் இப்படி போட்டதுனால இந்த ரேஷியோ வந்துருச்சு. நான் இங்கே என்ன அசம் பண்ணேன், பிஏ வந்து 3ன்னு, பிஏ வந்து நான் என்ன பண்ணிட்டு 3ன்னு அசம் பண்ணி போட்டதுனால இப்படி வந்துச்சு. பி இங்கே 5 கொடுத்துருக்காங்க, அப்படி அசம்ஷன் பண்ணி நான் போட்டாலும் வருமா அப்படின்னா கட்டாயம் வரும். பாரு ஆன்சர் பார்த்துக்கோ, 10 × 15 × 12. அதே இதை நான் கொண்டு வரேன் பாரு, திரும்ப அழிச்சிட்றேன். சரியா, இப்போ எப்படி எழுதுறேன் பாரு, இப்போ வந்துட்டு அதே மாதிரி எழுதுறேன். A by B which is equal to 2/3. சரியா, B by C which is equal to 5/4 இப்படி எழுதிட்டேன். சரியா, A is to B is to C தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன அசம் பண்ணுறேன், B 5 நான் அசம், அப்போ 3 நான் அசம் பண்ணேன் 5, ரெண்டுமே உண்மை தான் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ அசம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பி வந்து நான் 5 அசம்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் போடணும். என்ன பண்ணணும், A பிக்கு பதிலாக 5 போடுறேன், A by பிக்கு பதிலாக இந்த 5 போடுறேன் which is equal to 2/3. இப்போ இந்த A வச்சுக்கிறேன், இங்கே அதை மல்டிபிள் பண்ணுறேன். என்ன ஒரு 5 2s are 10 10/3 இப்படி வந்துருச்சு. அப்போ வந்து என்னது, இப்போ வந்துட்டு நான் பிஏ 5ன்னு அசைன் பண்ணிட்டேன், A2 A வந்து 10/3, B5, C வந்து 4, C4. சரி, அப்போ இதை வச்சு நான் அந்த ப்ராப்ளத்தை இங்கே சால்வ் பண்ணுறேன். திரும்ப அழிச்சிக்கிறேன் இந்த இடத்துல. C வந்து 4, C4, A வந்து 10/3, B வந்து 3. சரியா, சரி ஓகே. A என்னது 10/3 இஸ் டூ, B என்னது இந்த இடத்துல B நான் என்னென்னு பண்ணியிருக்கேன், 3 தான் அசம் பண்ணியிருக்கேன். 3 இல்லை 5, சாரி 5 தான் அசம் பண்ணேன், 5. சரியா, C என்னதுன்னா 4. ஓகே சரி, ஏன்னா அப்போ தானே C வந்து இது வந்துச்சு. ஓகே ரைட்டு. அப்போ இதை வந்து அதே மாதிரி அதே ரேஷியோவில் எப்படி பண்ணுறோமோ அதுதான் 10. சரியா, இஸ் டூ 3 5s are 15, ஏன்னா இது கீழே 1 இருக்குது 15. சரியா, 15 இது 15 இஸ் டூ 3 4s are 12. அவ்வளோதான், இதே ஆன்சர் தான் அதுக்கும் வந்துருக்கும். சரியா, அவ்வளோதான். இதுதான் வந்து ரேஷியோவில் வந்து ஒரு 3 நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நல்ல ப்ராப்ளம்ஸ் 3 நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சரி ரைட்டு. சரி, நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷனாக ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த ரேஷியோ பார்த்துச்சா அவ்வளோ அழைச்சிட்றேன், நீங்கள் வேணா முன்னாடி ஓட்டி பார்த்துக்குங்க. சரியா, ப்ரப்போர்ஷன்னா ஒன்றுமே கிடையாது.
ப்ரப்போர்ஷனை ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ பாரு சிம்பிளாக நான் ரேஷியோ வச்சே சொல்கிறேன். 1:2, 2:3. இது ஏதோ ஒரு நம்பரால் நீ மல்டிபிள் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்குவேன். அப்புறம் அதாவது ரேஷியோனா 2 புள்ளி வைக்கிறோம், ப்ரப்போர்ஷனாக 4 புள்ளி வைப்போம். காமிக்கிறேன். ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணி 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னது மொத்தமாக மல்டிபிள் பண்ணுறப்ப 3 ஆகும், 6 ஆகும், 9 ஆகும். இது ரெண்டுமே ப்ரப்போர்ஷன் நம்ம சொல்லிடலாம். இதுதான் ப்ரப்போர்ஷன், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது வந்துட்டு 1:2, 2:3. இந்த 4 புள்ளி வைக்கிறது தான் ப்ரப்போர்ஷன். அதுக்கு அந்த 4 புள்ளிக்கு ஈக்குவல் டுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? 3:6:9. ஏன் இது ரெண்டு ஈக்குவல் டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்படியே வச்சுக்கிறேன். இதை 2ஆல் வகுத்து பாரு. இந்த இதையே 2ஆல் இல்லை 3ஆல் வகுத்து பாரு. 3ஆல் வகுத்து பார்த்தா என்ன வரும்? 1:2:3. ஏன்னா நம்ம இப்போ அப்படி தான் பண்ணோம், அதனால தான் அது வந்திருக்கு. அவ்வளோதான். இது நீ அதை 3ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இங்கே இதை மட்டும் 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1:2:3 which is proportional. இப்போ ப்ரப்போர்ஷனல், அந்த ப்ரப்போர்ஷனலே ஈக்குவல் டு தான் அந்த அந்த இருக்கிறது தான் இது. இப்போ எப்படின்னா 1:2:3. அவ்வளோதான். ரெண்டுமே ஈக்குவல் தானே, தான் அது ப்ரப்போர்ஷன். அவ்வளோதான். இதுதான் ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன் இது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் பெருசாக சொல்கிறதுக்கும் ஒன்று இருக்குது, தான் ப்ரப்போர்ஷன். சரி ரைட்டு. அடுத்த பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த இது அது அடுத்த டாபிக். இந்த பர்சன்டேஜ் இதுக்கு மட்டும் நம்ம போயிட்டு முடிச்சிடலாம். சரி ரைட்டு. சரி, அடுத்தது வந்து பர்சன்டேஜ். சரியா? பர்சன்டேஜ்னா என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்னா அடுத்து என்ன? அவ்வளோதான். பர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். இது எங்களுக்கே தெரியுமே, நீங்கள் சொல்கிறீங்க இது எதுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன். ஒன்றுமே இல்லை. அதாவது ஆஃப் இஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சால் போது பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக மேக்ஸிமம் ஆஃப் தான் வரும் பர்சன்டேஜுக்கு. சரியா? அப்போ அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளத்தை வச்சு சொல்கிறேன். பர்சன்டேஜ்னால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெறும் பர்சன்டேஜ் கொடுக்கணும்னா 1/100ன்னு அர்த்தம். தான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜுக்கோட மீனிங், பர்சன்டேஜோட டெஃபினிஷன் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 1/100. டெஃபினிஷன் ஆஃப் பர்சன்டேஜ் என்னது? 1/100. டெஃபினிஷன் ஆஃப் பர்சன்டேஜ் 1/100. இதான் அதோட டெஃபினிஷனே அதுதான். இப்படிதான் அதை உருவாக்கியிருக்காங்க. சரியா? பர்சன்டேஜ்னா என்ன? 1/100. ஓகே. இப்போ ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிடும். பாருங்க, 12% ஆஃப், சரியா, 12% ஆஃப் 25. ஆஃப்னா மல்டிபிள், இஸ்னா ஈக்குவல் டு அர்த்தம். 12% ஆஃப் 25 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ என்னது? சொல்யூஷன் எழுதுறேன். இதை அடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் கீழே எழுதுறேன். 12 போட்டுக்கிறேன். பர்சன்டேஜ்னா என்னது? 1/100. 12 கூட மல்டிபிள் இருக்குது. அப்போ 1/100 ஆஃப் மறுபடியும் மல்டிபிள் 25. இது ரொம்ப பேசிக்காக இருக்கிறதுனால இவ்வளவு பேசிக்காக எழுதுறேன். சரியா? ஓகே. சரி, எல்லாமே மல்டிபிள் இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம். 100, 25 அங்கே இருக்குது, இங்கே டிவைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது? 12/100 இன்ட்டு 25. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 25 5 100 வரும். எவ்வளோ? 25 4 தடவை 100. என்னது? இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு அங்கே எவ்வளோ? 1 வரும். இங்கே கீழே எவ்வளோ வரும்? 4 வரும். கரெக்டா? சரி, அவ்வளோதான். அப்போ என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு 12/4. அப்போ என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 12% ஆஃப் 25 அப்படின்னா என்னன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ அதாவது 25, 12% ஆஃப் 25, 25ஓட 12%, 25 அதில் 12% என்னன்னா 3ங்கிறது தான் அதோட அர்த்தம். பர்சன்டேஜ்னா என்னன்னா 1/100. இவ்வளோ தான் பர்சன்டேஜ். இதில் இன்னொரு அடுத்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான். இது இவ்வளோவா தான் இருக்கும் இது. சரியா? இப்போ பாரு, சில ப்ராப்ளம், இந்த அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சாலே போதும். கெமிஸ்ட்ரி தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் கூட பர்சன்டேஜெல்லாம், ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், பர்சன்டேஜ்லாம் கெமிஸ்ட்ரியில் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. இப்போ பாரு, சில இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. சரியா? WHAT வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80 இஸ் 32 இப்படின்னு கொடுத்து ஒரு எம்சிக்கு கொடுத்துறான்னு வச்சுக்குவேன். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா
ஒன்றுமே இல்லை. எப்போவுமே மேத்தமெட்டிக்ஸ், இதை நான் கெமிஸ்ட்ரி வச்சுலாம் சொல்கிறேன், நான் இப்போ எடுக்க போகிறது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அதை நீ கெமிஸ்ட்ரிக்கு நீ என்னமோ பண்ணிக்கோ. எப்போவுமே ஒரு இதை கொடுத்து அது தெரியாத இதை கொடுத்துட்டா அப்படின்னா அதை எக்ஸ் ஒய்னு ஒரு வேரியபிள் தான் கொடுக்கணும். அதுதான் மேத்தமெட்டிக்கல் ரூலு. சரியா? நான் என்ன பண்ணுவேன், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80 இஸ் 32. அப்போ 80 இஸ்னா ஈக்குவல் டுன்னு ஒருத்தலாம் சொன்னேன், ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, வாட் பர்சன்டேஜ், இப்போ வாட்டுங்கிறது எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், சொல்யூஷன் போட்டுக்கிறேன். சொல்யூஷன் வாட்டுங்கிறத நான் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 80 இஸ்ங்கிறது ஈக்குவல் டு, அந்த இதை வந்து நான் வந்து மேத்தமெட்டிக்கலாக மாற்றுறேன். ஒரு இங்கிலீஷில் கொடுத்துருக்கிற ஒரு இது, இங்கிலீஷையும் ஒரு நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறத மேத்தமெட்டிக்ஸில் நான் மாற்றுறேன். 32 அவ்வளோ. மேத்தமெட்டிக்ஸ், இதுதான் மேத்தமெட்டிக்ஸில் நான் மாற்றுறது. சரி, மேத்தமெட்டிக்ஸில் மாற்றிட்டேன். சரி, இதெல்லாம் நம்ம 10th படிச்சிருப்போம். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். வேர்டில் ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக மாற்றணும். வேர்டில் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க 10th. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம படிச்சிருந்தோம்னா இது புரியும். இது அவ்வளோ புரியுறதுன்னு இல்லை, அவ்வளோ பார்த்து எப்படி பார்த்தோம். இஸ்னா ஈக்குவல் டு இவ்வளோ தான் அங்கே வரப்போகுது, ஆஃப்னா வந்து மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 80 இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ பர்சன்டேஜ்னா அதுக்கான மீனிங் நான் சொல்லிட்டேன், 1/100. அப்போ எக்ஸு பை 100 இன்ட்டு 80. ஏன்னா மல்டிபிள் இதெல்லாமே ஒன்று இது இதுவுமே ப்ளஸ் இதுவும் போட்டிங்கன்னா அது மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். 80 விச் இஸ் ஈக்குவல் டு 32. சரி, இந்த ஒரு ஜீரோவையும் அடிச்சிரு, இந்த ஒரு ஜீரோவையும் அடிச்சிரு. சரியா? அப்போ என்னது, 8x/10 விச் இஸ் ஈக்குவல் டு 32. சரியா? இப்போ 8ஆம் வாய்ப்பாடு இருக்கு. சரியா? இப்போ இங்கே கூட மல்டி அப்படியும் போடலாம், இல்லை சிம்பிளாக இப்படியே போடலாம். 8 1 8 8 4 8 1 8 8 2 16 8 3 8 4 32. பாரு, 8 இப்படி அடிச்சுக்கிறேன், 32 இப்படி அடிச்சுக்கிறேன். அப்போ இது என்னது, எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 டைம். சரியா? பை x/10 விச் இஸ் ஈக்குவல் டு இது விச் இம்ப்ளைஸ், இப்படி போட்டால் இம்ப்ளைஸ்னு வருது, மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இதெல்லாம். எக்ஸ் ஈக்குவல் டு 40. அதாவது அதுக்கு இப்போ நான் இதை கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு என்ன ஆன்சர்னா வாட் பர்சன்டேஜ். இந்த கொஸ்டின் இப்போ நான் எழுதலாம் எப்படின்னா 40% ஆஃப், இது கொஸ்டினாக இருக்காது, இப்போ அது ஆன்சராக இருந்திருக்கும். 40% ஆஃப் 80 இஸ் 32. அதாவது 80ஓட 40%. அதாவது 80ங்கிற ஒரு 80ஓ 80,000மோ, அதோட 80,000னா அதோட 40,000% வந்து 32,000 இருக்கும். இப்போ 80ஓட 40% எவ்வளவா இருக்குன்னா 32 இருக்குங்கிறது தான் அதோட விடை. ஓகேவா? அவ்வளோதான். இதில் அடுத்த லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமும் நல்லா இருக்கும். அந்த ப்ராப்ளம் மட்டும் போட்டுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? அவ்வளோதான் ஃபைனும் கூட. ஓகே, சரி. பாரு, 25% ஆஃப் 250. பர்சன்டேஜ் ஆஃப் போடணும், ஆஃப் 250. 25% ஆஃப் 250. சிம்பிளாக இதை மேத்தமெட்டிக்கலாக எழுது. 25 சரியா, பர்சன்டேஜ் ஆஃப்னா இன்ட்டு 250ங்கிறது எவ்வளோ தான் கேட்கலாம். சரி, ரைட்டு. பர்சன்டேஜில் என்ன, 25 போடு பை 100 போடு, ஏன்னா 1/100 இன்ட்டு 250. இதில் வந்து நோடி. சரியா? 25 இன்ட்டு 25 பை 10. சரியா? ரெண்டு மல்டி 10 விச் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன். நம்ம சொல்லி ஃப்ராக்ஷன் எப்படி மல்டிப்ளை தான், ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளிகேஷன். சரி, அவ்வளோதான். அப்போ என்னது, 25 ஸ்கொயர் பை 10. 25 ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஜாலியான ஒரு மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது. சரியா? 20 + 5ன்னு போட்டுக்கோ. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஹோல் நம்பராக எழுதிக்கலாம். 20 + 5 எப்படி எழுதிக்கிறேன். எனக்கு 20 ஸ்கொயர் என்னன்னு தெரியும், இப்படி மல்டிபிள் பண்ணுறேன். 20 ஸ்கொயர் எவ்வளவு, 400. 20 × 5 எவ்வளவு, ப்ளஸ் 100. 5 × 20 எவ்வளவு, ப்ளஸ் 100. இடமில்லாதனால இப்படி எழுதுறேன், 100. சரியா? 5 × 5 எவ்வளவு, 25. அவ்வளோ. 400 100 500 600 600 600 625. கரெக்டா? 500 600 கரெக்டாக தானேயா? 400 500 600 625 625. கரெக்டா? இதான் அதோட ஆன்சர். கரெக்டாக தானேயா? என்ன கரெக்டாக தானே? 250 100 25 × 25 10. கீழே 10 இருக்குது இல்லை, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். 10 இருக்குது.
கீழே ஒரு 10 இருக்கு பாரு. இங்க பாரு. அந்த இது பாரு. மேல அத ஸ்கொயர் பண்றதுக்கு தான் இந்த மேத்தமேட்டிக் அந்த டெக்னிக். கீழே 10 இருக்கு. அவ்வளோதான். 10 வச்சு அதை அடிச்சுன்னா என்ன வரும்? அப்படி மேலே இன்வெர்ஸ்லையும் கொண்டு போகலாம். நீ இன்வெர்ஸில் கொண்டு போகல இல்லைன்னா எனக்கு பாயிண்ட் டெசிமல் வைக்க தெரியும்னா 6.25 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சது. இதுதான் பர்சன்டேஜ். இவ்வளோ இதில் ரொம்ப ஒன்றும் டீப்பாக போகிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, பை. ஓகே.